ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமுல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் ஆனந்த ஆரம்பத்தில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் 100 ஆண்டு காலம் தன்னுடைய தவத்தால் ஞான வேள்வியால் 99 ஆண்டு காலம் 10 மாதம் நடந்து தேய்ந்து அத்வைதத்தை பரப்பிய மகாபெரியவருடைய சிறப்புகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 2-3 சம்பவங்களை சொல்கிறேன். நம்முடைய உள்ளத்திற்கு எவ்வளவு இனிமையாக இருக்குங்கிறத நீங்களே உறுதிப்படுத்துங்க. இந்த வேத பாடசாலையை வளர்ப்பதிலும் வேத பாடசாலை குழந்தைகள் மீதும் அளவற்ற அன்பும் கருணையும் பரிவும் கொண்டவர் நம்முடைய மகாபெரிய சுவாமிகள். ஒரு முறை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு வேத பாடசாலை, நான் சொல்கிறது 69-70களில் நடந்தது. அப்படி பயணப்பட்டு போகிறார். போகும்போது இந்த வேதம் படிக்கக்கூடிய குழந்தைங்க உங்களுக்கு தெரியும், 6 வயசு 7 வயசு 10 வயசு 12 வயசு அப்படி பச்சிலம் குழந்தைகள் தங்களுடைய இல்லத்தை துறந்து உற்றார் உறவினரை துறந்து தாய் தந்தையரை மறந்து இங்கேயே வந்து இந்த உண்டு உறைவிட பள்ளி மாதிரி அங்கேயே இருந்து அவர்கள் வேதத்தை கற்பாங்க. அவங்களுக்கு சமையல் பண்ணி போகிற இடத்த போய் பார்க்குறாரு. அன்றைக்கி சேவைங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நவீன காலத்தில் புரியணும்னா இடியாப்பம் மாதிரி இருக்கும். அந்த சேவை அப்படின்னா இட்லி மாதிரி இருக்கும். அதை போட்டு புழிஞ்சு அதில் லெமன் போட்டு பண்ணுவாங்க, தேங்காய் போடுவாங்க, சர்க்கரை போடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. விதவிதமாக வண்ண வண்ண சேவைகள் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டாரு. அந்த சமையற்கலைஞரை கூப்பிட்டு, உன் சேவையை நான் பாராட்டுறேன். பொதுவாக வேத பாடசாலை படிக்கிற குழந்தைகளுக்கு டெய்லி சாதம் தயிர் மோர் இதே தான் கொடுப்பாங்க. வாய்க்கு வக்கனையாக அந்த குழந்தைங்க இல்லத்தை மறந்து இங்கே இருக்கும்போதும் வேதம் தலைக்கிற மாதிரி உன் சேவை தலைக்கிறது, டெய்லி சேவை தொடரட்டும்னு போயிட்டார். இந்த சமையற்கலைஞருக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சா. ஏன்னா தனி ஒரு ஆளாக நின்று அதை புளியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பெரியவாளை அன்றைக்கி முழுக்க சேவிச்சுட்டு இரவு அங்கேருந்து அவர் விடைபெற்றிருக்கும் போது நமஸ்காரம் பண்ணி, பெரியவா டெய்லி நான் சேவை பண்ணணுமான்னாராம். இப்பையும் சொல்கிறேன், டெய்லி சேவை பண்ணு. ஓ, நீ அந்த சேவைன்னு நினச்சிண்டியா? இந்த மாதிரி சேவை மட்டும் சொல்லலை, உன்னுடைய சேவை சர்வீஸை சொன்னேன். உன் சர்வீஸு பாராட்டத்தக்கது. டெய்லி போட்ட மோருஞ்சாதம் குழம்புஞ்சாதமே குழந்தைகளுக்கு போட்டு நாக்கு செத்து போகாமல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சேவை பண்ண பாரு. உன் சேவையை பாராட்டினேன், உன் சேவை தொடரட்டும்னு. எவ்வளோ ஒரு நகைச்சுவையில் ஒரு சின்ன அப்படி மிளையோடிய அந்த கேக்கில் செர்ரி பழம் மாதிரி ஒரு 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 பிர்காவை கொடுத்தாரு பாருங்க. அடுத்து ஒரு செய்தி பாருங்க. வேத பாடசாலை வளர்ச்சிக்கு எல்லாரும் நிறைய உதவுங்க. ஏன்னா இந்த புகையில் நின்று மந்திரங்கள் சொல்ல 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 அவர்களுக்கு நிறைய துன்பம் துயரமெல்லாம், ஆனால் அந்த இல்லம் நாடு சுபிட்சமாக இருக்கும். இவர்களுக்கு பெரிய பலன்லாம் எதுவும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கு தேசத்துக்கு பலன். அப்படிப்பட்ட வேதத்தை படிக்கக்கூடிய வேத பாடசாலை அங்கங்கே நிறுவனம், அதுக்காக உதவுங்கோ, அதுக்கு நான் கையேந்த தயார் அப்படின்னார். பெரியவருடைய இந்த இந்த விளம்பர செய்தியை பார்த்துட்டு நிறைய பேர் மடத்துக்கு பணம் அனுப்பினாங்க. அதுக்கு பெரியவர் தன் கைப்பட எழுதப்பட்ட ஒரு கடுதாசியில் கையெழுத்து போட்டு இந்த நன்றி கடிதத்தோட அக்ஷதை வச்சு குங்குமம் வச்சு காமாட்சி பிரசாதம்னு மடத்து சார்பாக எல்லாருக்கும் அனுப்பிச்சிருன்ட்டு போயிட்டார். இது 2-3 மாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இடையில ஒரு நாள் திடீர்னு அப்படி சோதனைக்கு வர்ற மாதிரி ஆஃபீஸ் ரூமில் கேட்டாராம், இந்த சர்வீஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம், 50,000 5 லட்சம் இப்படி அனுப்புகிறவங்களுக்கு பிரசாதம் அனுப்புறதில் சங்கடம் இல்லை. சில பேர் 5 10 50 100ன்னு அனுப்புகிறாங்க. அவங்களுக்குன்னு பெரியவா சொல்லிட்டேல்னு 2 ரூபா செலவு பண்ணி பிரசாதம் அனுப்ப வேண்டியிருக்கு, சிரமமாக இருக்குன்னாராம். அதுக்கு பெரியவர் சொன்னாராம், இந்த 5 லட்சம் 50,000 இது மாதிரி கொடுக்குறவங்கெல்லாம் வசதி இருக்குது, தான தர்மம் பண்ணணும்னு கொடுக்குறாங்க. இந்த 50 100 அன்னாடங்காட்சி அனுப்புகிறான்ல, அவன்லாம் என்னைய மாதிரி ஒரு பண்டம்பரதேசிகள். மன்னிச்சுக்கோங்க, அவர் சொல்கிறாராம், மன்னிச்சுக்கோங்க, தன்னுடைய தேவைகளை குறைச்சிண்டு
வேதம் தலைக்கணும்னு தர்மத்துக்காக அனுப்பி வைக்கிறாள் இல்லையோ, அவளுக்கு தான் பிரசாதம் கரெக்டாக போகணும். முதல்ல இவாளுக்கு அமுச்சு வைங்க. எவ்வளோ உயர்ந்த எண்ணம் பாருங்கள். அடுத்து ஒரு செய்தி, இதை இப்படி நிறைவு செய்கிறேன் பாருங்கள். காஞ்சி மடத்தை ஒட்டி ஒரு வங்கி கிளையை தொடங்கணும்னு கேட்டபோது அது அந்த வேத பாடசாலை இதை ரெண்டையும் ஒட்டின ஒரு பகுதியை அவளுக்கு கொடுத்துட்டா சரியாக இருக்கும், நம்ம மற்றதுக்கு மாற்று இடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது நடந்து பல வருஷம் கழித்து, ஒரு 2-3 வருஷம் கழித்து பெரியவரை சேவிக்க வந்தபோது ஒரு கணவன் மனைவி நின்றுருக்காங்க. அப்பா எப்படி இருக்காருனாரு. அப்பா இறந்து ரொம்ப நாளாச்சு, இப்போ கடை யார் பார்த்துக்கிறா? நான் தான் பார்த்துக்கிறேன். எங்கே நடக்கிறது? நடக்கலை பெரியவா. ஏன் நம்ம மடத்தை ஒட்டி தானே நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருந்த? இல்லை, அது வேத பாடசாலைக்கும் பேங்க்குக்காக இடம் கொடுத்தோம், மாற்று இடம் இன்னும் மடத்துலேருந்து தரல. பெரியவா சொன்ன வார்த்தை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காரியதர்சி மேலாளரை கூப்பிட்டு கண்டித்து அடுத்த 35 நாளைக்குள்ளே ஒரு பில்டிங்கை கட்டி மடத்து பில்டிங்கை அவருக்கு கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், மடத்துக்காக மனமகிழ்வோடு வேதம் தலைக்க கொடுத்தவாளுக்கு நம்ம ஏமாத்தலாமா? வாக்கு தவறக்கூடாது. எவ்வளவு ஈடுபாடோடு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது அந்தனரோ பெரிய இவங்களோ அல்ல, மடத்து மீது அன்பு கொண்டவர்கள். அவங்களுடைய வாக்கை தான் காப்பாற்றணும். பெரியவர் தர்மத்தின் மீதும் வேதத்தின் மீதும் வைத்ததை நினைக்கின்ற போது ஆனந்த கண்ணீர் ஆர்டீஷன் ஊற்றை போல பெருக்கெடுக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.